ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தியாக இருக்கீங்களா? நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இல்லையா? ஸோ அதனால இந்த ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் பச்சை பயிர் இருக்குது இல்லையா, பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இந்த பயிர் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சடு இது. ஸோ அதனால் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இதில் போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இது வந்து எப்படி நல்லா வறுக்கணும், நல்லா வாசம் வரும் இல்லையா, கருக விடக்கூடாது. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 3 விசில் போல் மூடி வேக வச்சுக்கலாம். இதுக்கு சைடிஷ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து இது மாதிரி கத்திரிக்காய் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். காம்பை கட் பண்ண வேணாம், காம்போடவே இருக்கட்டும். அந்த காம்போடு இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக நடுவில் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு 3 கோடு போட்டுக்கோங்க. இது இப்படி நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இதை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, உள்ளே எதுவும் பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்மகிட்ட இப்போ இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த இதுக்காகன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ரசம் சாதம் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லா இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம காரமாக தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த லைட்டாக டிஷ்ஷஸ் என்ன இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இப்போ தண்ணியிலேருந்து நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி என்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம சிக்கனை க்ரில்லுக்கெல்லாம் மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அந்த மசாலா எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தது. ஸோ அந்த மசாலா நான் இதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவோட எண்டு கார்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த வீடியோ நான் அதில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா ஆப்ஷனலாக நீங்கள் வேறு என்ன மசாலா வேணாலும் போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் வந்து நம்ம கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்கள் இதில் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட இதில் போட்டுக்கோங்க, அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நடுவில் அந்த கீரி வச்சுருந்தோம்ல, அந்த கீறினதுக்கு இடையிலலாம் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பு வந்து 3/4 பதமாக வெந்தால் மட்டும் போதும், ஃபுல்லாக நீங்கள் வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 3/4 பதம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நம்ம ஊற்றுனதெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இப்படி பாருங்கள், இது 3/4 பதமாக இருந்தால் போதும். இந்த பாருங்கள், அமுத்தி பார்க்கும்போது அது 3/4 பதமாக இருக்குது. இந்த பதம் இருந்தாலே ஓகே. நம்ம இதை கடைய தான் போக போகிறோம். பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்சுருந்த அதை மசாலா தடவி வச்சுருந்த கத்திரிக்காவை இப்போ எண்ணெய் லைட்டாக ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு சைட் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு இதை திருப்பி நம்ம போட்டுக்கலாம். போட்டு லிட்டு போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா உள்ளேரெல்லாம் நல்லா வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறதுனால கத்திரிக்காய் உள்ளேலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும், மசாலாலாம் உள்ளே நல்லா கோட்டாயிருக்கும். இப்போ இந்த பருப்பை தாளிச்சிடலாம். இதுக்கு தேவையான மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சீரகம், ஒரு கொஞ்சோண்டு வந்து மல்லி, காஞ்ச மல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லி விதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது போடும்போது நல்ல வாசம் கிடைக்கும். இது வந்து நம்ம கையில் வச்சு எப்பயும் க்ரஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா வாசம் இன்னும் நல்லா வரும். ஸோ அதையும் நம்ம தாளிக்கிறதுல போட்டுட்டு இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பூண்டு,
பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல்லு போல் பூண்டு, ஒரு 100 வெங்காயம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம இப்போ அந்த இதில் தாளிப்பில் போட்டுக்கலாம். இப்போது போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் 1.5 டம்ளர் இருந்தால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும். நம்ம பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஒரு கொதி வந்துருச்சுன்னா பூண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கடைய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுட்டு அடியில் துண்டு வச்சு நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கடையிறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடு இருக்குல்ல, அதில் போட்டு 1-2 பேக் சைடு ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதாகிடும், மசிஞ்சிரும். நான் வந்து மண் சட்டிலே பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காண்டி எனக்கு கடையிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதனால நான் வந்து மண் சட்டிலே போட்டு கடைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம கடைஞ்சாச்சு. அந்த பருப்பெல்லாம் 1-2 தெரியணும். ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 3/4 இதுக்கு மட்டும் நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். அங்கேங்க பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணாலும் இன்னும் வாசமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ரசத்தோடு தான் சாப்பிட போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் நெய் ஆட் பண்ணிக்கல. அவ்வளோதான், நம்மளோட பாசி பயிறு கடையலும் நம்மளோட கத்திரிக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளோட பருப்பு வந்து காரமே இல்லாமல் பண்ணியிருக்கோம். காரமே இல்லாமல் இருக்கிற சாப்பாட்டுக்கு சைடிஷ் வந்து எப்போவுமே காரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே சப்புன்னு இருந்துட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுல்ல. இது காரம் இல்லாமல் இருக்கும்போது சைடிஷ் வந்து காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நம்மளோட கத்திரிக்காவை டேஸ்ட் பண்ண வேண்டாமா? செம்மையாக இருக்குது பாருங்கள். உள்ளேலாம் எப்படி அழகாக வெந்திருக்கு பாருங்களேன். நம்ம லிட்டு போட்டு மூடுறதுனாலவே நல்லாவே வெந்துடும். அதை அப்படியே சாதத்தோடு வச்சு அதோடு அப்படியே சேர்ந்து சாப்பிட்டோம்னா யம்மி, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.